அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026 பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை நம் பயிர்களை தொடங்குகிறோம். The Synthesis of Yoga ஆங்கில புத்தகத்தில் தமிழ் வழியாக நாம் உணரலாம். தி ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிற தலைப்பு, முதல் தலைப்பு தி யோகா ஆஃப் இன்டெகிரல் நாலேஜ் அப்படிங்கிற பகுதியில் வருது. இல்லை, இப்போ நம்ம இந்த பகுதியில் இருக்கு. மேட்டர் அண்ட் அவர் பிசிக்கல் பிரெயின் அண்ட் நர்வ்ஸ் அண்ட் பாடி are the field and foundation for one action of vital force that serves to connect the self with the form of its works and maintains them by its direct guidance. மேட்டர் நமக்கு தெரியும், ஜடமா இருக்குது. அண்ட் அவர் பிசிக்கல் பிரெயின், நமக்கு ஒரு மூளை இருக்கு, அது வந்து பிசிக்கல் பிரெயின் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம மண்டையோட்டுக்குள்ள இருக்கிற அந்த மூளைக்கு தான் பிசிக்கல் பிரெயின் சொல்லுவாங்க. அது பிசிக்கல் நர்வ்ஸ், பிசிக்கல் பாடி. இப்போ மூணு சொல்லலாம்: பிசிக்கல் பிரெயின், பிசிக்கல் நர்வ்ஸ் அண்ட் பிசிக்கல் பாடி ஆர் த ஃபீல்ட் ஆஃப் ஃபார் அவர் ஆக்ஷன் ஆஃப் வைட்டல் ஃபோர்ஸ் ஆர் த ஃபீல்ட் ஆர் ஃபவுண்டேஷன் ஃபார் ஒன் ஆக்ஷன் ஆஃப் த வைட்டல் ஃபோர்ஸ். அது ஒரு பிராண சக்தியின் ஒரு வகை செயலுக்கு அது ஒரு அடிப்படையாகவும் ஒரு களமாகவும் அது இருக்கிறது. Vital force that serves to connect the self with the form of its works. இப்போ இந்த செல்ஃப் நம்ம பார்த்துட்டோம், அது பரமாத்மா. அதோட அது இணைப்பதற்கு, அந்த பிராணசக்தி இணைப்பதற்கு ஒரு வகையான செயலை செய்கிறது. அந்த செல்ஃப் எது கூட with the form of its works and maintains them by its direct dynamics. அப்போ வந்து அந்த செயல்களுக்குரிய உருவத்திலும் அதை வந்து ஒருங்கிணைத்து செயல்படவும் உறுதுணையாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். டைரக்ட் டைனமிக்ஸ். இதுல என்ன ஒரு இதுன்னா, காலையில அந்த சொல்ல நான் போடுறேன், டைனமிக்ஸ் அப்படின்னு போட்டு freedictionary.com போட்டா டைனமிக்ஸ் வேர்ட் நாட் ஃபவுண்ட் இன் த டிக்ஷனரி அண்ட் என்சைக்ளோபீடியா போட்டு. இது பொதுவான சொல் அல்ல. ஆனா அதே இது நான் பொதுவா கூகுள்ல போட்டா a philosophical term meaning power, potentiality or capability. It represents the inherent unactualized potential within something, the ability to be or act, often contrasted with energy or actuality. It's also used as a name for Bosporon, Queen and the various corporate academic entities. Dynamics நிறைய பேர் இருக்கு, பிலாசபி இருக்கு, எஜுகேஷன் இருக்கு, சொல்யூஷன் இருக்கு, பிராண்ட் நேமாவே இருக்கு. வேர்ட் பவர்ல வருது. பேர்ல நிறைய ஜேர்னல் அது இது எல்லாமே இருக்கு. ஸோ இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இதுல இருக்கு போல தெரியுது. பார்ப்போம். The state of that which is not yet fully realized. Power or potential contrast with energy அப்படின்னா, இது வந்து நம்ம வசனமா இருக்காங்க. இது பொதுவா ஒரு சக்தியை ரெண்டா சொல்லுவாங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜின்னு. பொட்டன்ஷியல் எனர்ஜினா ஒரு ஆற்றல், வெளிப்படாத ஆற்றல், ஆனா அந்த ஆற்றலுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ விறகு எடுத்துட்டோம்னா அதுல நெருப்பு இருக்கிறது வந்து அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி, சூட்டை தரக்கூடிய நெருப்பு அதுக்கு இருக்கிறது என்றதால இப்போ அது ஆடாம செய்யாம நெருப்பு இல்லாம இருக்கலாம், ஒரு வெறும் விறகாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஐஸ் இருக்குன்னா அது உருகுனா நீரான வந்து நீருடைய ஆற்றல் அது வரக்கூடிய தன்மை, அது பொட்டன்ஷியல் எனர்ஜி அதுக்குள்ள இருக்கு. ஆனா அதுக்கு நீர்த்தன்மை தான் இருக்கும். இப்ப இந்த விறகு எரிய தொடங்கி நெருப்பாக கொழுந்து விட்டு எரியும் போது அது மேல் நோக்கி தான் வாயும் மேல் நோக்கி தான் முழங்கும். நெருப்பு முழங்குகிறதுன்னு சொல்லுவாங்க. நெருப்பு வந்து அந்த இது வந்து எல்லாவற்றையும் எரிக்கும் தன்மையாக இருக்கும், சாம்பலாக்கும் தன்மையாக இருக்கும். இதே அந்த கட்டி ஐஸா இருக்கக்கூடியது பனிக்கட்டி உருகினால் நீரானால் அது மேல் நோக்கி போவது மிக அபூர்வம், கீழ் நோக்கி பாயும். எந்த பாத்திரத்தில் கொள்கிறதோ அந்த பாத்திரத்தின் தன்மை அதற்கு இருக்கும். இப்படியெல்லாம்
இருக்குன்னா அதோடைய டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். வெறும் இரும்பா இருக்கும் போது அதுக்குள்ள காந்தம் வரக்கூடிய தன்மை அதுக்குள்ள இருக்கும். ஆனா இப்ப காந்தமாக அது இருக்காது. இந்த மாதிரி பல 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 விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஒரு வாய்ப்புள்ள ஆற்றல் சொல்லலாம், வெளிப்படா ஆற்றல் சொல்லலாம். மெயின்டைன்ஸ் பை இட்ஸ் டைரக்ட் டைனமிக்ஸ் அப்படின்னா அப்போ வந்து ஃபீல்ட் அண்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் ஒன் ஆக்ஷன் ஆஃப் அ வைட்டல் ஃபோர்ஸ் தட் சர்வ்ஸ் டு கனெக்ட் தி செல்ஃப் வித் தி ஃபார்ம் ஆஃப் இட்ஸ் ஒர்க்ஸ் அண்ட் மெயின்டைன்ஸ் them by its direct dynamics. அப்ப இதுல என்ன இது வருதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அது மட்டும் நடந்திருந்தா நமக்கு பரமாத்மாவுடைய தொடர்பு ஏற்பட்டிருக்கும். ஆனா அது பிராணசக்தியின் மூலமாக பரமாத்மாவோட இணையக்கூடிய தன்மை வாய்ப்பு இருக்கிறது. அது வந்து மறுதளிக்கக்கூடிய ஒன்றல்ல, நிச்சயமாக உண்டு என்பதை ஊடகமாக சொல்கிறது. Matter and our physical brain and nerves and body are the field and foundation for one action of a vital force that serves to connect the self with the form of its works and maintains them by its direct dynamics. இந்த அந்த ஒன் ஆக்ஷன்ங்கிறது இருக்கு, அந்த அந்த அதுக்கு அடிப்படையா இருக்குமா அந்த செயல் என்னன்னா அந்த இணைக்கும் செயல் தான். தட்னா அந்த ஃபார் ஒன் ஆக்ஷன் தட் சர்வ்ஸ் அப்படின்னா அந்த செயல் தான் அதை குறிக்கிறது அந்த இடத்துல. சரியா? இதுல ஏதாவது பாருங்க, ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமான சென்டென்ஸ், கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஆழ போனாதான் அது புரியும். அடுத்த சென்டென்ஸ் போகலாம். சந்தேகம் தான் எப்ப இருந்தாலும் நிறுத்தி கேளுங்க. Material movements are an exterior rotation by which the soul represents its perceptions of certain truths of the infinite and makes them effective in the terms of substance. அந்த இடத்துல ஸ்பிரிட்டை வந்து கேப்டன் லெட்டர்ல போட்டிருந்தாரு. செல்ஃப்ங்கிற வார்த்தை இந்த இடத்துல போட்டிருந்த பரமாத்மான்னு. இப்ப இந்த இடத்துல சப்ஸ்டன்ஸே கேப்டன்ல போட்டிருக்காரு. But the material movements are an exterior notation by which the soul represents its perceptions of certain truths of the infinite and makes them effective in the terms of substance. அப்போ வந்து இந்த ஜட இயக்கங்கள், அந்த பொருள் இயக்கங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எக்ஸ்டீரியர் நொட்டேஷன். இந்த நொட்டேஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்து பொதுவா மியூசிக்ல பயன்படுத்துவாங்க. அது வந்து இப்போ இசை ஞானி என்று சொல்லப்படக்கூடிய இளையராஜா வந்து அவருடைய இதெல்லாம் செய்யும் போது ரீரெக்கார்டிங்கெல்லாம் வந்து நோட்ஸ் எழுதுவார் சொல்லுவாங்க. அந்த நோட்ஸ் வந்து எழுதும்போது ஒரு தடவை அந்த இதை பார்ப்பாராம், சீனை பார்த்துட்டு அதாவது இந்த செகண்ட்ல இது வரணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து கரெக்டா அந்த மியூசிக் போட்டு வச்சிருப்பாராம். அதுக்கப்புறம் அவர் வந்து எழுதி வயலின்காரர் இது வாசிக்கணும், ஃப்ளூட்காரர் இது வாசிக்கணும், இந்த மாதிரிதான் நோட்டேஷன்ஸ் நோட்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து இதுதான் வந்துட்டு நோட்ஸ் இன் மியூசிக். ஓகே, ஒவ்வொரு எழுத்துக்கும் எப்படி எப்படி இருக்கு இதை பார்த்துதான் நீங்க பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் இதுல வந்து இது ரொம்ப கம்பல்சரியா இருக்கும். நோட்ஸ் இல்லாம எந்த ஒரு ஆர்கெஸ்ட்ராவும் இருக்காது, எந்த ஒரு இசைக்கல்வியரும் இருக்கும். அது மியூசிக் நொட்டேஷன்ங்கிற வார்த்தையும் இருக்குறாங்க. இந்த இடத்துல மியூசிக் நொட்டேஷன் அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கு. ஸோ வந்துட்டு இப்படிதான் அங்க இருக்கும். இதே நம்ம கர்நாடக சங்கீதங்களையோ ஹிந்துஸ்தானி இதுலயோ பார்த்தீங்கன்னா பல பேர் இப்பெல்லாம் செல்போன் வச்சுக்கிட்டும் ஒரு இதை வச்சுட்டும் பாடுறாங்க. ஆனா பொதுவா வந்துட்டு பாடுறதுன்னா அதிகமா இது பண்ண மாட்டாங்க, எதையும் பார்க்காம தான் பாடுவாங்க. இதுதான் நம்ம நாட்டு இது. ஏன்னா மனப்பாடமாகி அத்தனை தடவை அவங்க சாதகம் பண்ணி அது இல்லாம வந்து அவங்களுக்கு ஒரு சுதந்திரமும் இருக்கும். என்ன சுதந்திரம், கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றிக்கிட்டு பாடுறதுக்கு மாற்றினா அந்த ஒரு கமகங்கள் எல்லாம் வந்து சஸ்ஸ சரிக பப்ப அப்படிங்கிறதெல்லாம் பாடும்போது ஒவ்வொரு எழுத்து முன்பின்னா இருக்கலாம், அது இழுத்தல் நீட்டை எல்லாம் முன்பின்னா இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரவைசேஷன்ஸ்க்கு எல்லாம் அதுல இடம் இருக்கும். அந்த நோட்ஸ்ல வந்து அந்த மாதிரி இது பண்ண முடியும். அந்த ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இளையராஜா பத்தி நான் சொல்லும்போது பேக்ரவுண்ட் மியூசிக்ல அவர் எழுதி போட்டாருன்னா அது ஒரு குருவி ஒண்ணு ஒரு செகண்ட் வந்துட்டு போனா அந்த குருவி வர்றதுக்கு அந்த இடத்துல ஒரு இது போட்டிருப்பாரு. கரெக்டா அது பொருந்துமா? அது பொருந்தாது இருந்ததுன்னா ஏதோ ஒரு சிங்க் போயிருக்குன்னு அர்த்தமே தவிர அவருடைய தவறா இருக்காது. அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது சதீஷ் சரத்னு ஒரு மலையாள இசை அமைப்பாளர் இருக்காரு. அவர் அவ்வளவு புகழ்ந்து சொல்லுவாரு.
அதை முன்னே ஒரு வகுப்புல சொல்லியிருக்கேன். வசந்தாமா சொல்லுங்கம்மா, உங்களுடைய ஏதோ கை வச்சிருக்கீங்க. சார் இப்ப நம்மளுடைய மியூசிக்ல the ஸ்வரம்ஸ் they form the same role இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அந்த ஸ்வரம் வந்து இப்ப மியூசிக்ல அந்த வேர்ட்ஸே தெரியாத ஒரு மியூசிஷியனாலும் இந்த ஸ்வரம் பண்ணும்போது அந்த டோன் வந்துரும். எக்ஸாக்ட்லி. ஆனா நான் சொல்ல வந்தது வெஸ்டர்ன்ல கண்டிப்பா எழுதி முன்னாடி அந்த பேப்பரை வச்சு பியானோ வச்சாலும் சரி, இது பண்ணாலும் அந்த நோட்ஸ் பேஸ் பண்ணி தான் வாசிப்பாங்க. நம்ம வந்து அது இல்லாம தான் செய்யறது பொதுவான வழக்கம். இப்பப்போ டேப் எல்லாம் வச்சுக்கிறாங்க, செல்போன்ல வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்து பாடுறது. ஒரு ஜேசுதாஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்றதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா எம்எஸ் பழைய ஆட்கள் எல்லாம் எம்எஸ் சுப்புலட்சுமியோ இல்ல இப்ப பாடுறவங்களும் பல பேர் எதையும் பார்க்காம அப்படியே பாடுவாங்க. அது தனி. ஓகே, இப்போ வந்து மெட்டீரியல் மூவ்மெண்ட்ஸ் ஆர் அன் எக்ஸ்டீரியர் நொட்டேஷன். அப்போ அந்த இயக்கங்கள் என்பது வெளியில தெரியக்கூடிய ஒரு செயல்பாடுன்னு சொல்லலாம், ஒரு குறிப்புகள்னு சொல்லலாம். பை விச் the soul represents its perceptions of certain truths. அப்ப நம்ம இயக்கங்களே வந்து ஏதோ சில உண்மைகளை தெரிஞ்சு அதை புரிந்து அந்த ஆன்மா அதை வெளிப்படுத்துகிறதுன்னு அர்த்தம். அப்ப என்ன உண்மைகள் அப்படின்னா, certain truths of the infinite and makes them effective in the terms of substance. அப்ப வந்து இங்க வந்து இன்ஃபினிட்ங்கிற வார்த்தை போட்டுட்டாரு, சப்ஸ்டன்ஸ் வார்த்தை ரெண்டுமே இறைத்தன்மைக்குரிய சொற்களாக பயன்படுத்தப்படுது. இன்ஃபினிட்னா முடிவில்லாத ஒன்று. அப்போ சில அந்த முடிவில்லாத ஒன்றின் சில உண்மைகளை அது வந்து புலனாக உணர்ந்து அது வந்து இயக்கங்களாக வருகின்றது. அந்த இயக்கங்கள் தான் ஒரு வகையான குறிப்புகளாக, அது வெளிப்புற குறிப்புகளாக உள்ளது. அந்த செயல்பாடுகளே குறிப்புகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து மேக்ஸ் தம் எஃபெக்டிவ் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், இன் த டேர்ம்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அப்போ வந்து இந்த சப்ஸ்டன்ஸ் ஒரு கேபிட்டல்ல போட்டுருக்காங்க. அப்ப சப்ஸ்டன்ஸ்ங்கிறது அந்த மேட்டர்ங்கிறதுக்கு இன்னொரு பொருள் தானே. இப்ப நம்ம வந்து வெண்பொங்கல்ல என்னப்பா கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொன்னா, சில வீட்டுல பச்சரிசி, மோஸ்ட்லி பச்சரிசி, சில நேரங்கள்ல புழுங்கலரிசி போடலாம், கொஞ்சம் பாசி பருப்பு போடலாம், அப்புறம் மிளகு போடலாம். சில பேர் மிளகு போடலாம், பச்சை மிளகு போடலாம், அப்புறம் தேவையான அளவு உப்பு, நீர், இதெல்லாம் தான் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த இடத்துல சப்ஸ்டன்ஸ் இறையுடைய பொருள்மை பொருண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுபடி அது வந்து வெளிப்படும். எஃபெக்டிவ் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கேபிட்டல்ல போடுறாங்க. இப்ப இறை பொருண்மை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெட்டீரியல் மூவ்மெண்ட்ஸ், அந்த மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ் ஒரே விஷயம் புரிஞ்சுங்க. அது சாதாரண, இது வந்து இறை பொருள்மை. மெட்டீரியல் மூவ்மெண்ட்ஸ் ஆர் an exterior rotation by which the soul represents its perceptions of certain truths of the infinite and makes them effective in the terms of substance. இத வந்து இன்னொரு விதமா பார்க்கும்போது, ஒரு மரம் நின்றுட்டு இருக்கு, அது ஆடாம செய்யாம, ஏன்னா எந்த சலனமும் இல்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த மரம் ஆடாம செய்யாம இருக்கும். திடீரென ஒரு பெருங்காற்று அடிக்கும் போது பாத்தீங்கன்னா அது அங்கும் இங்கும் அலை பாயும், அந்த இலைகள் கிளைகள் எல்லாம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மூவ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதுதான் வந்து ஒரு எக்ஸ்டீரியர் ரொட்டேஷனா நம்ம பார்ப்போம். அப்போ சும்மா நின்றுட்டு இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உயரத்துல இருக்கு, ஒரு மலை மேல இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா மழை பெய்யுது, மழையோட அந்த நீர் அதிகமானோட அந்த நீர் வந்து ஒரு அருவியாக போய்கிறதுன்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி ஒரு காட்டாற்று வெள்ளம் அடிச்சு நுரை ததும்ப ஓடி வருகிறது. இதெல்லாம் இந்த மாதிரி நீரின் இயக்கங்கள், நெருப்பின் இயக்கங்கள், காட்டு தீ பரவும் போது ஒரு விஷயங்கள், இப்படி. இப்ப நான் சமீபத்துல ஒரு விஷயம் படிச்சுட்டு வரேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது என்னன்னா, பீவர்னு ஒரு இது யாராவது கேள்விப்பட்டீங்களா? ஒரு வகையான இங்கிலீஷ்ல இருந்து ரோடன்ட், அந்த முயல் வகை சார்ந்த ஒரு எலி வகை சார்ந்த ஒரு விஷயம். அது வந்து பெருசா ஒரு அணையை கட்டுறது. நான் முடிஞ்ச அந்த வீடியோ ஒண்ணு போட்டு காட்டுறேன். அது என்ன பண்ணுதுன்னா, மரத்தை நல்லா, அதோட பல்லு வந்து கூர்மையான பல்லு, அது என்ன பண்ணுது, நல்லா மரத்தை வெட்டி வெட்டி போட்டு அது வந்து ஒரு குறிப்பிட்ட
ஓடுற ஆத்துல அதோட வேகத்தை அனுசரிச்சு போடுகிறது. அதை போட்டு அதுக்கப்புறம் இலை தழையால் எல்லாம் வரைச்சு கொஞ்சம் மண்ணெல்லாம் பூசி அணை கட்டுது. அணை கட்டி அந்த அணைக்குள்ள வந்து தன்னுடைய வீட்டை வச்சுக்குது. வீட்டை வச்சுட்டா அப்ப அதுக்குள்ள வந்து அதை வேட்டையாடக்கூடிய கரடிகளோ ஓநாய்களோ நரிகளோ வர முடியாது. இப்ப குட்டி, ஏன்னா எல்லா விலங்குகளுக்கும் இருக்கிற சிக்கல் என்னன்னு சொன்னீங்கன்னா, குழந்தைய பெற்றுரும். அது பெரிய பறவையா இருந்தாலும் சரி, பெரிய சிங்கமாக இருந்தாலும் சரி, குட்டி பெற்று அந்த குட்டியை வளர்க்குற வரைக்கும் அது படாத பாடுபடுதுன்னு தான் நம்ம எல்லா இதுலயும் பார்ப்போம். அது இப்போ நம்ம மனிதர்களுக்கும் அது அது வேற வேற ரூபத்துல அவங்கள வந்து நல்ல இடத்துல படிக்க வச்சு அவங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும்ங்கிற வேற வகையான போராட்டம். அன்னைக்கு அது வேட்டைக்கு தயாராக்குற போராட்டமா இருந்திருக்கும். சிங்கம், புலி, சிறுத்தை அந்த தான். இதே மாடு, மான், ஆடெல்லாம் இருந்ததுன்னா அவங்களை மேய்க்க வைக்கணும், மற்ற பெரிய விலங்குகள் வந்து அதை அடிச்சு திங்காம இருக்க பாதுகாக்கணும் அப்படின்னு அதை பார்த்துக்கணும். அதுக்கு சில கூம்புகள் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அப்ப இந்த இதை நீங்க பாருங்க, பீவர் அது குட்டிகள் அதே சிக்கல் தான் இதுவும். அது ஒரு பாலூட்டி இனத்தை சேர்ந்ததுதான். பார்ப்போம், நான் ஒரு காட்டு போறேன். Built by beavers. It spans 850 meters wide. Beavers were nearly hunted to extinction in Canada due to the fur trade. Beavers build dams to stop streams, creating a small, quieter pond for their homes. These ponds become wetland ecosystems that are good for the environment. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அதை போட்டு அந்த பக்கத்துல இதோட சொல்றாங்கல்ல, இப்போ நம்ம இதுல எல்லாம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, மழை நீர் சேகரிப்பு திட்டம்னு. அது மாதிரி இது வந்து இது பண்றதுனால சுற்றுப்பக்கம் எல்லாம் நல்ல ஈரம் பரவி பசுமை வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஒரு காலத்துல இது கட்டி தண்ணி எல்லாம் நிறுத்துதுன்னு சொல்லி முழுமையா வேட்டையாடி கொண்டிருக்காங்க. 2 காரணம். ஒன்று வந்து இது தப்பான விலங்கு வில்லன் நினைச்சிருக்கான் மனுஷன். அமெரிக்கால எல்லாம் அந்த வேலை நடந்திருக்கு. அது போக அதுக்கு வந்து நல்ல ஒரு குட்டையான தோல் கம்பளி மாதிரி, அப்ப எப்படி செம்மறி ஆட்டு இதை நம்ம எடுக்கிறோமோ அது மாதிரி இதையும் இது மாதிரி இதை வளர்த்தாம என்ன பண்ண நிறைய லட்சமா கொண்டிருக்காங்க அந்த காலத்துல. அப்புறம் அழிந்து இப்ப திருப்பியும் அதை உருவாக்கி அதை எந்த அளவுக்கு நன்மை செய்கிறதுன்னு பாக்குறாங்க. பாருங்க, இப்போ They are extremely industrious, rivaling ants in output, working day and night to alter their surrounding environment, sometimes altering the path of entire river systems. These huge dams last a long time and can be seen from up in space. Not bad. அதாவது விண்வெளியிலிருந்து பார்த்தா இதோட இது தெரியுது, அந்த அளவுக்கு அது இது பண்ணுது அப்படின்னு சொல்லுது. இதுல வந்து நிறைய இது இருக்கு. நம்ம இது போட்டா அது நிறைய நேரம் எடுத்துரும். சொல்றேன். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ். தீபாவளியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேறு யாரும் இல்லை, ஆறுகளில் அணைகள் கட்டக்கூடிய பீவர்ஸ் தான். பீவர்ஸ் எப்படி அணை கட்டுது அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் சமீபத்தில் அதுங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்கு. என்னென்னா, செக் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற ஒரு நாட்டில் 7 வருஷமாக மனிதர்கள் ஒரு இடத்துல அணையை கட்டணும், அதை கட்டி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களால கட்டவே முடியல, வெவ்வேறு காரணங்களால். ஆனால் திடீர்னு ஒரு நாள் அங்கே வந்து பார்க்கும்போது அவங்க எதிர்பார்த்த அதே இடத்துல பீவர்ஸ் அதே மாதிரி ஒரு அணையை கட்டி அவங்க செய்ய நினச்ச விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் கனடா நாட்டில் ஒரு பீவர் டேம் இருக்குது. அதுதான் உலகத்தோட மிக நீளமான பீவர் டேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நீளம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 850 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டருக்கும் கொஞ்சம் கம்மியான தூரம். அவ்வளோ பெரிய நீளத்துக்கு இந்த பீவர்ஸ் அணை கட்டியிருக்கு. இதே ஆச்சரியமான விஷயம்னா, பீவரோட ஒட்டுமொத்த சைஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது தலையிலேருந்து வால் வரைக்குமே 4-4.5 அடிலாம் வளர்ந்துச்சுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் தான். அவ்வளோ குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் எப்படி இவ்வளோ பெரிய அணைகள்லாம் கட்டுது? எதுக்காக இந்த அணைகள்லாம் கட்டுது? அதனால் அதுக்கு ஏதாவது நன்மை நடக்குதா? சுற்றுச்சூழலுக்கு இதனால் என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்குது? நம்ம மனிதர்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த பூமியில் சிவில் இன்ஜினியரிங் ஒர்க் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பீவர்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம்.
ஏஷியன் பீவர்ஸ் அப்படிங்கிற 2 வகை மட்டும்தான் இருக்கு. இந்த பீவர்ஸை பொறுத்தவரை அதோட மிக முக்கியமான ஆயுதமே மேல 2 கீழே 2ன்னு அதுக்கு இருக்கக்கூடிய அந்த 4 வெட்டுப்பற்கள் தான். இதை இன்சைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலா சமூகப்பிரியமா இந்த இன்சைசஸ் தமிழ்ல நமக்கும் ஏதாவது யூஸ் பண்றோமா? பேசுற நிலைமையில இருக்கீங்களா? ஏமா சொல்லுங்க. இன்சைசஸ்னு ஒரு பல் பத்தி சொல்றாங்கல்ல, ஆமா அது மனுஷனுக்கும் இருக்கா? ஆமா ஆமா ஃப்ரண்ட் டீத் இன்சைசஸ் தான். முன்னாடி இருக்கிற 4 பற்கள், சிங்கப்பல்லு 2 சிங்கப்பல்லு பில்லர் மாதிரினா அதுக்கு நடுவுல இருக்கிற 4 பல்லுமே இன்சைசஸ் தான், அப்பர் லோவர் 2மே. ஓகே, ஏன்னா இதை வந்து அந்த பக்ஸ் பண்ணிலாம் முயலுக்கு மெயினா அதை சொல்றது, எலிக்கு சொல்றது. சொல்லுங்க வசனாமா. சார் அது வெட்டுப்பல் அப்படின்னு வரும் சார் சின்னதுல படிக்கும்போது. ஓ சரிங்க. அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற பிளாட்டான பல்லு தான் எல்லாத்தையும் வெட்டக்கூடியது. ஓ சரி சரி. அப்ப அதை கட்டி அது இந்த மாதிரி அணை கட்டி பாருங்க. அந்த மாதிரி கொறிச்சு எடுத்து அந்த இடத்துக்கு தேவையான மாதிரி மரங்கள் ஒரு சில நேரங்களில் பெருசாக தேவைப்படலாம், சில நேரங்களில் சின்னதாக தேவைப்படலாம் இல்லையா, அதை எல்லாத்தையுமே கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கொறிச்சு எடுத்துட்டு இதை வந்து பெரிய பெரிய மிஷின் வச்சு நம்ம இது பண்ணி, இப்பெல்லாம் மிஷின்லயே கட் பண்றாங்க. அந்த காலத்துல ரொம்ப வச்சு அறுத்தது. இது சர்வசாதாரணமா பல்லு வச்சே கடிச்சு முடிச்சிருக்கு. பல்லு தான் அதோடைய ஸ்ட்ரென்த். பல்லு கூடவே அதோடைய ஜான்னு சொல்லக்கூடியது இதுவும் ரொம்ப முக்கியம். தாடையும் நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தால் இந்த மாதிரி பண்ண முடியும். வந்து அந்த இடத்துக்கு வைக்கும். அந்த மாதிரி கொறிச்சு எடுத்துட்டு வரும்போதுமே அது ஒரு அறிவாளித்தனமான வேலை செய்யும். என்னன்னா, காற்று அதிகமாக அடிக்கக்கூடிய சமயமா இருந்துச்சுன்னா அது மொத்த மரத்தையெல்லாம் குறைக்காது, பாதி மரத்தை மட்டும் கொறிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே நைஸாக நழுவிடும். அதுக்கப்புறமா காற்று அடிக்க அந்த காற்றோட வெயிட்னால அப்படியே அந்த மரம் சாஞ்சு விழுந்துடும் இல்லையா, அதுக்கப்புறமா இது நைஸாக அப்படியே அந்த மரத்தை மொத்தமாக நவுட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி எடுத்துட்டு போகும்போது அது எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் அதுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அது மொத்தமாகவே தண்ணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களை தான் பார்த்து தேர்ந்தெடுக்குங்கிறதுனால கீழே விழுந்ததுக்கு அப்புறமா தண்ணிக்குள்ளே அது அப்படியே இழுத்துட்டு போயிடும். ஏன்னா தண்ணியில் வெயிட் பெருசாக தெரியாது அப்படிங்கிறதுனால. இது இவ்வளோ குட்டியாக இருந்தாலும் தண்ணியில வெயிட் தெரியாதா? தண்ணி எப்படி சொல்றாங்க? அது பிசிக்ஸ் கேள்வி. சொல்லுங்க. தண்ணிக்குள்ள இருந்தா அதாவது நம்ம சொல்ல வசனமா சார் அது தண்ணிக்குள்ள போனானா there is a weight loss. அதான் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு வெயிட் குறையும். அத வந்து இது இழுக்க முடியும். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா that viewers they have to be amphibians. தரையிலயும் இருக்கும் தண்ணியிலயும் இருக்கும் போல இருக்கு. ஆனா அது வந்து ஆம்பிபியன் பொதுவான அந்த ஆமை மாதிரி முதலை மாதிரி இல்ல. ஆனா இதுக்கு வந்து தண்ணியில அதிகமா இருக்கு. அதுக்கு வந்து அந்த மாதிரி 2 வகையான 2 கட்ட தோல் இருக்கும். மேல இருக்கிற தோல் வந்து ரொம்ப ஈரம் இது பண்ணாம இருக்குமா. அது அடிக்கடி க்ரூமிங்னு சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அதுவும் பார்த்தேன். பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் லாட்ஜ் கட்டுறது. இது எதுக்காகனா, இப்ப அணை கட்டிட்டு அதுக்கப்புறமா அதுங்க 2வது விஷயத்த பண்ண ஆரம்பிக்கும். முதல்ல அணை, 2வது லாட்ஜ். லாட்ஜ்ங்கிறது அது தங்கக்கூடியது. பார்ப்போம். அது மட்டும் அதுதான் லாட்ஜ் கட்டுறது. இது எதுக்காகனா, இப்ப அணை கட்டிட்டும் சரி, ஆனா அந்த அணையில போய் தங்க முடியுமா, இல்லைன்னா சாப்பாடை சேர்த்து வைக்க முடியுமா? முடியாது இல்லையா. அதனால அந்த வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுங்க லாட்ஜ் கட்டுது. இந்த லாட்ஜை ஒரு சில நேரங்களில் தண்ணிக்குள்ளேயோ நிறைய நேரங்களில் அது கரைக்கு பக்கத்துலேயோ தான் கட்டும். இந்த லாட்ஜ் எப்படி கட்டும்னா, முதல்ல தண்ணியோட உயரத்துக்கு நல்லா உயரமா இருக்கிற மாதிரியான ஒரு தூண் மாதிரியான ஒரு நான் இதை படித்து வந்து சொல்லிடுறேன் பாருங்க. 2 பக்கம் 2 பீவர் இருக்கு. அதுக்கு 2 வழிகள் இருக்கும். ஆழமா போய் தான் அதுக்குள்ள நுழையிற மாதிரி அதோடைய கதவுகள் இருக்கு. உள்ளுக்குள்ள குட்டியும் இருக்கும். இவங்களும் தூங்குற இடம் அங்கதான் தூங்குவாங்க. சாப்பாடு அதாவது ஒண்ணு சொல்றாரு, டேவிட் அட்டன்பரோன்னு ஒருத்தர் இருக்காரு. ரிச்சர்ட் அட்டன்பரோங்கிற ஒரு காந்தி பட இயக்குனருடைய சகோதரர். அவர் வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் நிறைய எடுத்திருக்காரு. அவர் சொல்றாரு இது ரொம்ப எக்ஸலண்டா பண்ணுது. ஃப்ரிட்ஜுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துவார். அதாவது நம்ம எப்படி ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறோமோ அதே மாதிரி அதுவும் ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சு இந்த மாதிரி அணை கட்டுறதுக்கு ஒரு இது, இந்த லாட்ஜ் கட்டுறதுக்கு மரங்கள் எல்லாம் பயன்படுத்தி போக அது மரத்தை உணவாக சாப்பிடுவதற்கும் அது வந்து வச்சிருக்கும். புரியுதா? அப்ப என்ன பண்ணா அந்த உணவு வந்து தண்ணிக்குள்ள இருந்தாலும் கெட்டு போகாது. பொதுவா இதெல்லாம் இந்த பனிக்காலத்துல அந்த இதே நம்ம பாக்குற நீரெல்லாம் வெண்பனியா மாறி ஒண்ணுமே இல்லாதபடி மாறிடும். அப்ப பொதுவா மற்ற மிருகங்களும் கரடிகள், அந்த போலார் பேர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பனிக்கரடிகள் எல்லாமே இந்த ஹைபர்னேஷன் சொல்லக்கூடிய நீண்ட உறக்கம் 6 மாசம் கூட தூங்குவாங்க. அவங்க எல்லாம் அப்படியே தூங்கி அதுக்கப்புறம் எந்திரிச்சு சொன்னா பசியோட இருப்பாங்க. இந்த சில அணில்கள்லாம் என்ன பண்ணும்னா அந்த விதைகள் எல்லாம் நிறைய சேகரிச்சு வச்சிருக்கும். தூங்கி எந்திரிச்சுன்னா உடனே அதுக்கு சாப்பாடு இருக்குன்னு சாப்பிட ஆரம்பிக்கும். ஆனா
இந்த பீவர் வந்து அந்த மாதிரி தூங்கவே தூங்காதான். ஏன்னா அதுக்கு வந்து சாப்பாடு பக்கத்துல இருக்கிறதுனால அது பாட்டு முழிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கும். மற்றது மாதிரி ஏன்னா வெளியில போனா இந்த வெண்பனி காரணமா அதனால சாப்பிடறதுக்கு உணவு கிடைக்காத ஒரு சூழ்நிலை வரும். அது பார்க்கிறோம். தட்டையாக இருக்கும். அந்த தட்டையான பகுதிக்குள்ளே கொழுப்பு சத்து அதிகமாகவே இருக்கும் இல்லையா, அதனால் எடுத்து வந்து சேகரித்து வச்சுக்கும். அதுக்கப்புறம் பனிக்காலங்களில் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுக்கும். ஒருவேளை சாப்பாடு கிடைக்கலனா கூட அதோடைய வால் பகுதியை பார்த்தீங்கன்னா நல்லா கொழுப்பாக தட்டையாக இருக்கும். அந்த தட்டையான பகுதிக்குள்ளே கொழுப்பு சத்து அதிகமாகவே இருக்கும் இல்லையா, அதனால் சாப்பாடு கிடைக்காத காலங்களில் இந்த கொழுப்பு சத்தை அதுங்க எடுத்துக்கிட்டு அதுங்க உயிர் வாழ்ந்துக்கும். இந்த லாட்ஜ்லையுமே தங்குறதுக்கு ஒரே ஒரு இடம் மட்டும் இல்லாமல் நிறைய நேரங்களில் நிறைய இடங்கள் இருக்கிற மாதிரி அது கட்டிடும். அதாவது தங்குறதுக்கு ஒரு இடம், தூங்குறதுக்கு ஒரு இடம், குட்டிகள் இருக்கிறதுக்கு ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் பெருசாகவே கட்டும். அந்த மாதிரி பெருசாக கட்டுறது எப்போ நடக்கும்னா, இப்போ ஒரு பீவர் இப்போதான் வந்து அந்த லாட்ஜை கட்ட ஆரம்பிக்குது அப்படின்னா முதல் வருஷத்தில் அது கொஞ்சம் சின்னதாக தான் கட்டும். அதுக்கப்புறமா அந்த இடத்துல அந்த பீவர் வாழ ஆரம்பிக்க போக போக அதுகள் குட்டி போட ஆரம்பிக்கவும் அதோட சைஸை அக்காமடேட் பண்ணுற மாதிரி அது கொஞ்சம் பெருசாக கட்ட ஆரம்பிச்சிக்கும். இந்த லாட்ஜ் மட்டும் இல்லாமல் டேம்ஸையுமே அதுங்க தேவைக்கேற்ற மாதிரி ரொம்ப பெருசாக கூட கட்டிக்கும். அந்த மாதிரி பெருசாக கட்டப்பட்ட ஒரு டேம் தான் கனடா நாட்டில் வைல்ட் பஃபலோ தேசிய பூங்காவில் 2007 கண்டுபிடிச்சாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 850 மீட்டர் நீளத்தில் இருக்கக்கூடிய அந்த டேமுக்கு இந்த பக்கம் 7 லட்சம் கியூபிக் மீட்டர் அளவுக்கான தண்ணியை தொடர்ந்து சேகரிக்க வைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய டேமை அதுங்க கட்டியிருக்கு. அதோட சைஸ் எல்லாமே காட்டு தீ கொஞ்சம் அதிகமாக தான் பரவ. இப்ப அடுத்தது வந்து இது எதிர்பாராத ஒரு விஷயம், ரொம்ப அருமையான விஷயம் பாருங்க அதோட அமைப்பு கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப அந்த மாதிரியான சமயங்கள்ல ஒரு சில நேரங்கள்ல காட்டுத்தீ வந்ததுக்கு அப்புறமா அந்த இடம் எப்படி இருக்கு, அதுக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பதிவு பண்ணி பார்த்தப்போ இந்த பீவர் டேம்ஸ் எங்கெல்லாம் அதிகமா இருந்துச்சோ அந்த இடத்துல எல்லாமே இந்த காட்டுத்தீ பரவுறது ரொம்பவே கம்மியா இருக்கு. அதாவது மற்ற இடங்கள்ல பொதுவான ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிறப்போ அங்க காட்டுத்தீ அதிகமா இருக்கு. அதே நேரத்துல இந்த பீவர் டேமை சுத்தி இருக்கக்கூடிய இடம்லாம் ரொம்ப தண்ணி அதிகமா தேங்கி இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த பகுதிகள் எல்லாத்துலயுமே காட்டுத்தீயோட அந்த பாதிப்பு ரொம்ப 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 கம்மியா இருக்கு. இவ்வளவு அதிகமான நன்மைகள் செய்யக்கூடிய இந்த பீவர்ஸ் ஒரு காலத்துல அழிவின் விளிம்புக்கே போச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன? அது நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துக்கு நம்ம வரும், நம்ம படிக்கிறதுக்கு. இப்போ அந்த பீவரோட மூவ்மெண்ட்ஸை நம்ம இந்த மெட்டீரியல் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்குவோம். ஆர் an exterior notation by which the soul, அதற்கும் ஒரு இது வச்சு, represents its perceptions of certain truths of the infinite and make them effective in the terms of substance. அப்ப அது வந்து சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த மரம் ஒரு வகையான சப்ஸ்டன்ஸ், நீர் ஒரு வகையான சப்ஸ்டன்ஸ், அதை தாக்க வர நெருப்பு ஒரு வகையான சப்ஸ்டன்ஸ், அந்த கரடி ஓனாயெல்லாம் ஒரு சப்ஸ்டன்ஸ். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் வெளிப்பாடு அந்த நோட்டேஷன் அப்படின்னு சொல்றது நம்ம இயக்கங்கள்லாம் பாருங்க. அந்த தட்டையான வால் சொன்னார்ல, அந்த தட்டையான வால் வச்சுதான் அது துடுப்பு மாதிரி பயன்படுத்தி நீந்தும், ரொம்ப அழகா நீருக்குள்ள நீந்தும். அப்படி அந்த மாதிரி செயல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு உண்மையை இது பண்ணுது. முதல்ல இது அழிவுன்னு தப்பா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேரா முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, ரிப்போர்ட்னு ஒண்ணு பார்த்தோம், நினைவு இருக்கும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு. இப்போ வந்து what they seem to be for, because the report of them which our mind and our senses give us is, so long as they are unenlightened by a faculty of higher supramental supra-sensuous knowledge, a false report நம்ம பார்த்தோம். an imperfect construction. இது வந்து நம்ம ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். அப்ப அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த பீவரை பத்தி அப்படி தப்பா மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான். அப்பயே மனுஷனோட புத்தியே வேட்டையாடுறதும், எதுனாலும் நான் இவ்வளவு விலங்கு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ எடுத்து போடுறது வந்து ரொம்ப பெருமையா நினைச்ச ஒரு காலகட்டம் இருக்கு. பாத்தீங்களா, அழிவு விளிம்பு நிலைக்கே போயிடுச்சு. ஆனா இப்ப திருப்பி அதை வந்து, ஏன்னா அவனோட ரிப்போர்ட் வந்து அவன் தேவைன்னு நினைச்சுட்டான். ஏதோ மருத்துவத்துக்கும் பயன்படுத்திருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது வந்து இது கிடையாது. ஓகே, அது பொய்மையான இந்த ரிப்போர்ட் கொடுக்குது. இப்ப நம்ம படிக்கிற இடத்துக்கு வருவோம். டைனமிக்ஸ்ங்கிற வார்த்தை வித்தியாசமா இருக்கிறனால இருக்கணும். இப்போ இத பாருங்க, இப்ப நம்ம பாக்குற ஒரு விஷயம், ஓகே, மெட்டீரியல் மூவ்மெண்ட்ஸ். இப்ப இதோட பொருத்தி பாத்தீங்கன்னா, இது வந்து வெறும் ஃபீவர் மட்டும் இல்ல, நீங்க எந்த இதை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி வருவது. அப்போ வந்து ஒரு கப்பல் வந்து போகுது, அது அழிவை கூட கொடுக்கல, அந்த கப்பல் வந்து எண்ணெய் வந்து செஞ்சு இது பண்ணலாம்,
அதனால பல பேர் இது என்ன காரணம் என்ன ஒவ்வொன்றுக்கும் மனித தவறால் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள். அப்படி இந்த மெட்டீரியல் மூவ்மெண்ட்ஸ் ஆர் an exterior notation by which the soul represents its perceptions of certain truths of the infinite and makes them effective in the terms of substance. அப்போ நீங்க வந்து இந்த இது நான் அப்புறமா நம்ம கீழே இந்த பீவர் பத்தின வீடியோஸ் கீழே அவரு பேசுறது நம்ம போடுறோம். இது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல இருக்கு, அதிகமா தமிழ்ல இல்ல. அந்த சேனல் பேரு ஸ்ட்ரீட் லைட் பேரு, ஓகேங்களா? இயற்கை இது எப்படி வருதுன்னு சொல்லி நிறைய என்ன சொல்றது, இப்ப ஏஐல எல்லாம் அதை போடுறாங்க. இந்த பிரெடேட்டர்ஸ் போட்டுருங்க, டேம்ஸ் ஏன் கட்டுது, ஏன் இந்த மாதிரி லாட்ஜ் இருக்குன்னு சொல்லி அதை பத்தி ஒரே நம்ம தனி சப்ஜெக்டா போடும். சரி, இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், அது இங்க இருக்கிறோம் இதெல்லாம் அந்த லாட்ஜ்குள்ள எப்படி இருக்கு, இதெல்லாம் ஏஐ இருக்கு, கேதர் ஸ்மார்ட்ஸ், இந்த மாதிரி டேம் பில்டிங், நிறைய விஷயம் இதெல்லாம் இருக்கு. ஓகே, at the last sentence of that paragraph, these things are a language, a notation, a hieroglyphic, a system of symbols, not themselves the deepest, truest sense of the things they intimate. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு வகையான மொழி, ஒரு வகையான குறியீடுகள். ஹியரோகிளிபிக் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா வரைகலை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கற்கால மனிதர்கள், அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, நம்ம இப்ப சமீபத்துல கேள்விப்பட்டீங்க எகிப்து மம்மியில என்ன நடந்திருக்கு, யாராவது சொல்ல முடியுமா? மிகச்சிறந்த ஒரு செய்தி, தமிழ் மக்கள் எல்லாம் மகிழக்கூடிய ஒரு செய்தி வந்தது. யாருக்கா கேள்விப்பட்டீங்களா? சொல்லுங்க சார். நான் கேள்வி எல்லாம் பண்ணல, நீங்க சொல்றதுல இருந்து யூகிக்க முடியுது. தமிழ் எழுத்துக்கள் அதுல இருந்ததா? தமிழிங்கிற எழுத்து அங்க வந்து எகிப்து இதுல இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு செய்தி. அது வந்து அதுவும் 3000 ஆண்டுகளுக்கு முந்தின எழுத்துன்னா அப்ப எந்த அளவுக்கு தகவல் பரிமாற்றம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். முதல்ல வந்து இந்த ஹியரோகிளிபிக்ஸ் நான் காட்டுறேன். இந்த மாதிரி கழுகு, பறவை இருக்கும், கண்ணு, இது வந்து இது ஒரு ஆக்சுவலா அது சென்டென்ஸ் மாதிரி அவங்க பண்றாங்க. இந்த கோடுகள் எல்லாம் எண்ணிக்கை குறிக்கும். இது ஒரு வகையான கல்வெட்டு பாருங்க. ஏபிசிடி, ஒரு பறவை, காலு, இது கொக்கி, இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கு. ஒரு சிங்கமா இருக்கு, ஸ்பிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நைல் ஆறு, இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுல இருக்கும். நீர் சம்பந்தப்பட்டது, விளக்கா இருக்கலாம், இப்படி வந்து நிறைய விஷயங்கள் அதை வந்து அவங்க ஒரு எழுத்தாகவே முடிச்சிருக்காங்க. ஹியரோகிளிபிக்ஸ் உடைய இதை வந்து பாருங்க. சமீபத்திய தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் பண்டைய எகிப்திய கல்லறைகளுக்குள், குறிப்பாக மன்னர்களின் பள்ளத்தாக்கில் உள்ள தமிழ் பிளாமிங்காக வெளிப்படுத்தியுள்ளனர். இது ரோமானிய காலத்தில் தமிழ் எகிப்துக்கும் இடையிலும் நேரடி வர்த்தக மற்றும் கலாச்சார தொடர்புகளை உறுதிப்படுத்தியது அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. இந்த சிகை கோரன், இது கொற்றன்னு போறாங்க. இது இந்த எழுத்துக்கள் முன்பின்னா இருக்கு. கொற்றன் தான் இப்ப நான் பார்த்ததெல்லாம் இருக்கு நம்ம தமிழ் எழுத்துக்கள். அது தமிழ்ல அது இங்கிலீஷ்ல இருந்து மாற்றும் போது அந்த எழுத்துக்கள் மாறி இப்ப சிகை கொற்றன் அப்படின்னு வந்து சிகை கோரன் அப்படின்னு கோற்றான் என்று பெயர் மீண்டும் ஆராய்ச்சிகள் அடையாளம் பண்ற. அப்போ வந்து பேரெல்லாம் கூட வந்து சிகை, மணி, கிரீடம் அப்படின்னு எல்லாம் நிறைய விஷயம். கொற்றன், அது தலைவனுக்கு நம்ம வந்து கொற்றவைங்கிற சொல்லலாம் பார்த்திருக்கோம். கொற்றம், வெற்றி, அதை வந்து தமிழ் மாதிரி இன்னும் ஒரே கொட்டம் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துக்கு. இப்ப தமிழ்ல ஒரே கொட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட நம்ம கேட்டிருக்கோம். ஓகே, சோ இதெல்லாம் வந்து ஒரு வகையான குறியீடுகள் அப்படின்றது ஒரு விஷயம். அப்போ
நொட்டேஷன் ஹீரோகிளிபிக் சிஸ்டம் ஆஃப் சிம்பிள்ஸ் குறியீடுகளின் ஒரு வகையான நெறிமுறைப்படுத்தப்பட்ட ஒன்று. இதில் இந்த இது வரைக்கும் சொன்னது இல்லமா. ஆனால் அங்கதான் ஸ்ரீ அரவிந்தர் வந்து நமக்கு ஒரு எச்சரிக்கை. themselves the deepest truest sense of the things they intimate. அப்ப வந்து இப்ப நம்ம அத பலமுறை நம்ம பார்த்த ஒரு எடுத்துக்காட்டு வந்து பல கூறுகளாக உடைந்த ஒரு கண்ணாடி துண்டுகளில் அந்த சூரியன்கள் தெரியல. ஒரே சூரியன் ஒன்றுதான், ஆனா பல சூரியன்கள் அந்த கண்ணாடி துண்டுகள்ல தெரியும். ஆனா அதுவே சூரியன் என்று நம்ம நம்பிவிட முடியாது. அப்போ அதனால அந்த ஆழமான ஒரு கருத்து படி பார்த்தா அவைகள் அதை ரெப்ரசென்ட் பண்றது. themselves not themselves the deepest truest sense of the things they intimate. அப்போ அங்கெல்லாம் வெறுமனே குறியீடுகள் தானே தவிர அவைகளே அந்த இது கிடையாது. இப்ப எப்படி மொனாலிசா ஓவியம் வந்து இருக்கு பாரிஸ்ல, அந்த ஒரு மியூசியம்ல இருக்குது. ஆனா அந்த மியூசியத்துல இருக்கிறத வச்சுட்டு அதோட டூப்ளிகேட் அதே மாதிரி ஒரு காப்பி நம்ம கிட்ட இருந்தா அது உண்மை கிடையாது இல்லையா? அதனால அது வந்து ஒரு அதை காட்டல. அது உண்மையான அந்த ஓவியம் அந்த மண்டம் பண்ணா அதுல இருக்க வாய்ப்பு இல்லை. அதே போன்ற ஒரு தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு நகல் என்று வேணாலும் சொல்லலாம். These things are a language. This thing is a notation. This thing is a hieroglyphic. This thing is a system of symbols. Not themselves the deepest, truest sense of the things they intimate. இதோட அந்த பேராகிராஃப் முடியுது. இப்ப நம்ம அடுத்த பேராகிராஃப் உள்ள இதுல ஏதாவது சந்தேகம் நீங்க கேட்கலாம். ஒரு நிமிடம் ஒரு நேரம் கொடுக்குறேன், சொல்லுங்க. சொல்லுங்க, கேளுங்க சண்முகி அம்மா. சார், ஹீரோகிளிப்ஸ் அப்படின்றப்போ அந்த மாத்ரி மந்திரல பெட்டல்ஸ் உள்ள சுத்தி இருக்கிற அந்த சேம்பர்ஸ்ல வந்து அந்த குறியீடுகள் மாதிரி இந்த பே, போந்தே, எக்கானிமித்தே அந்த ஒரு இதுக்கும் அதுல ஏதோ ஒரு சம் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கும். அது என்னன்னு புரியாதானா? அது பத்தி சொல்றீங்களா? அது வந்து ஒரு தனி சப்ஜெக்ட். அப்படி என்னன்னா அதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு பெட்டல்லையும் வந்து உள்ளுக்குள்ள ஒரு வகையான சிம்பல் போட்டிருப்பாங்க. அதை விட நீங்க இது சொன்னதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எத்தனை வாசல் இருக்குன்னு தெரியுமா? வாசல் 4 தானே? 4. எக்ஸாக்ட்லி கரெக்ட். சந்தேகமே வேணாம், 4 வாசல் தான். அந்த ஒவ்வொன்றுலயும் வந்து ஒண்ணுல வந்து முக்கோணம் இருக்கும், ஒண்ணு ஒரு வட்டம் இருக்கும், ஒண்ணு சதுரம் இருக்கும், ஒண்ணு வந்து அது எக்ஸாக்டா சொல்ல வரல, அந்த மாதிரி ஒரு எண்கோணம் மாதிரி இருக்கும். அது 4 எதை குறிக்குதுன்னு அது ஒரு யோசனை இருக்கா? அது நீங்க சொல்லிருக்கீங்க, மகாலட்சுமி 4 ஆஸ்பெக்ட் ஆஃப் தி மதர் தான் அந்த. ஓகே, வெரி குட், கரெக்ட். அந்த மாதிரி அதுலயே அந்த குறியீடுகள் ஆரம்பிச்சிருக்கு. திசையோட இருக்கு. மகாலட்சுமினா இந்த திசையை பார்த்துதான் இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி பல விஷயங்கள் அதுல இருக்கு. ஒரே நிமிஷம். பாருங்க, இப்ப நான் நீங்க சொன்னதுன்னா நிறமும் இருக்கு. அதுல சின்சியரிட்டி அப்படின்னு இருக்கு, தெரியுதா? பேல் ப்ளூ, ஹியூமிலிட்டி கிரீன், கிராட்டிடியூட் கிரீன், பர்சிவியரன்ஸ் எல்லோ. இது அந்த 12 கலர் மகனோட சிம்பிள்ல 12 கலர் இருக்கும். அப்புறம் ஜியோமெட்ரி, the rooms are flattened spheres and the objects of concentration designed by artist Shanta. இப்ப அவங்க பேரும் வந்துருச்சு. Future distinct patterns for each room to focus that specific virtue. அப்ப நம்ம அந்த 12 ஆஸ்பெக்ட்ஸ் சொல்லக்கூடிய வருது. அதுக்கு உண்டான கலர் இன் ஒயிட் மார்பிள் ஸ்லாப்ஸ் இன் குவைட் ஏர் கண்டிஷன் என்விரான்மெண்ட் என்பது. அப்புறம் இந்த என்டையர் மாத்ரி மந்திரம் அதே மாதிரி இருக்கும். ஓகே, இதுல டீட்டெயில் போடணும், அதுவே ஒரு தனியா இருக்கு. நம்ம வேணா என்ன பண்ணலாம், நம்ம நாளைய வகுப்பு புதன் அல்லது வியாழன் இந்த 2 நாளைக்குள்ள நம்ம வந்து அதை பத்தின டீடைல் இன்டெப்ஸ் ரெடி பண்ணலாம். பார்ட் ஆஃப் இட். ஓகேவா? ஓகே. ஏன்னா இப்ப நம்ம வந்து ஆல்மோஸ்ட் முடிக்கிற நேரம் வரைக்கும் அடுத்தது ஆரம்பிச்சிடும்.
எக்ஸாக்ட்லி இது வந்து ஒண்ணு வேண்டாம். மதர் சிம்பிள் ஸ்ரீ அரவிந்தோ சிம்பிள் எடுத்தாலே இப்ப இதுலயே அந்த கலர் இருக்கு பாருங்க, மதரோட சிம்பிள்லயே இதெல்லாம் தான் அந்த ஒவ்வொரு மெடிடேஷன் ரூம்லயும் பெட்டல்ஸ்லயும் இருக்கு. நடுவுல இருக்கிறதும் எல்லாமே ரெப்ரசன்டேஷன்ஸ் தான். நடுவுல இருக்கிறது அதிதி, உள்வட்டம், அது அதிதி, அதான் பரமாத்மா மாதிரி ஒரு விஷயத்த சொல்லலாம். அதுக்கப்புறம் 4 ஆஸ்பெக்ட்ஸ், அப்புறம் 12 ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி ஸ்ரீ அரவிந்தோ சிம்பிள் அதே மாதிரி தான். இது ஏதோ ரெண்டு முக்கோணங்கள் அப்படின்னு பாக்குறது. ஒரு ஸ்டார்ன்னு நிறைய பேர் நினைச்சுக்கோங்க, ஸ்டார் கிடையாது. இங்கிருந்து லைஃப், லைட், லவ், அது 3 மேல் நோக்கி ஆர்வத்தோடு போகுது. மேல இருந்து சச்சிதானந்தா இறங்கி வந்து ரெண்டும் சந்திக்கும் போது இறை நடுவில் வெளிப்படும். அது வெளிப்படுவதுதான் ஒரு சதுரத்துக்குள்ள இருக்கு. ஒரு சம அளவுல இருக்கும். ஒருத்தருக்கு அதிகமா ஒருத்தருக்கு குறைவாக இருக்காது. அதுல இருக்கிற தாமரை இருக்கக்கூடிய நீர் வந்து ஒரு பன்மை தன்மையை குறிக்கும் சொல்லி இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து இந்த ஏன்னா மிக குறுகிய நேரம் தான் இன்னைக்கு முடிக்கிறது இருக்கு. அது இன்டெப்தா நம்ம 12 ஆஸ்பெக்டும் பார்க்கணும், 12 சிம்பிளும் பார்க்கணும், அது போக வெளியில இருக்கிறதும் பார்க்கணும். எல்லாத்துக்குமே நான் இது மட்டும் நான் சொல்றேன். இப்போ ஒரே நிமிஷம். மாத்திரை மந்திரே நீங்க பாத்தீங்கன்னா அதோட அமைப்பு யோசிப்பாங்க, அதுவே ஒரு சிம்பாலிக் தான். இப்போ மாத்திரை மந்திரில இப்ப வெளியில நம்ம வந்து நீங்க பெட்டல்ஸ் சொன்னீங்களே, நான் முதல்ல அந்த இதுக்கு நான் போறேன். ஓகே, இப்ப இதுலயே இருக்கு. இந்த இதை வந்து 12 வெளியில தெரியுதா உங்களுக்கு? இது எதை குறிக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? நீங்க ஒரு வாட்டி என்ன சொல்லிருக்கீங்கன்னா, அது பூமியில இருந்து பிளந்து வந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அது வந்து புதிய உதயம், ஆரோவில் அப்படின்னு சொன்னாலே அந்த ஊர் பேரோட அர்த்தமே மதர் கொடுத்திருக்கு. வீல்னாலே நகரம் அப்படின்னு அர்த்தம். VILLE, அது பிரெஞ்சுல வந்து வீல் அப்படின்னா நகரம் அப்படின்னு அர்த்தம். அதே அந்த வில்லேஜ் அப்படிங்கும்போது சிறு நகரம், சிற்றூர், அப்படி கிராமம் அப்படின்னு போயிடும். அப்ப வந்து சித்தே அப்படின்னா பெருநகரமா மாறும். அப்ப வந்து டவுனுங்கிறதுக்கு உரிய சொல் வந்து வீல் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப ஆரோன்னா உதயம். அப்ப உதய நகரம். அது கூட நான் பலமுறை ஆரோவில் ஏதாவது பேச போனேன்னா இது சொல்றது உண்டு. நம்ம ஊறுகாய் அப்படின்னு சொல்றது ஒரு வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கணத்துல. வினைத்தொகைன்னா அது ஊரிய காய், அது பாஸ்ட் டென்ஸ் குறிக்கும். ஊறும் காய் இது நிகழ்காலத்தை குறிக்கும். இறந்த காலத்துல ஊரிய காய் ஆயிடுச்சு. ஊற போகும் காய் இனியும் ஊறும் அப்படிங்கிற அர்த்தத்துல 3 காலத்தையும் குறிக்கிறது தான் அந்த வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது வந்து உதயமான நகரம் அப்படின்னு வச்சுக்கலாம். உதித்து கொண்டிருக்கிற நகரம் அப்படின்னு சொல்லி நிகழ்காலத்துல சொல்லலாம். உதிக்க போகும் நகரம் சொல்லி எதிர்காலத்துலயும் சொல்லலாம். அப்ப அந்த சொல்லலையே இத்தனை விஷயங்கள் தமிழ்ல சொல்லும் போது வருது. அதை வந்து நீங்க சொன்ன பூமி பிளந்து வந்ததுதான் அந்த வெளியில இருக்கிற மண்கள். அப்படி அதெல்லாம் இது புதியது ஒரு உலகம் படைப்போம், புதியது ஒரு உலகம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் அது ரொம்ப அழகான விஷயம். எல்லாமே அங்க வந்து இப்ப பாருங்க, இப்ப அது நீர் தெரியுது இல்லையா உங்களுக்கு? இந்த சைடு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பெரிய ஏரி கட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு 5-6 ஆண்டுகள் கழிச்சு பார்த்தோம்னா மிகச்சிறப்பான ஒரு தோற்றம் வந்து மாத்திரை மந்திர சுற்று வந்துடும். அதுக்கப்புறம் பெட்ரோல் வண்டிகள் வந்து மாத்திரை மந்திரத்துக்கு போக முடியாதபடி தடுத்துருவாங்க. பெரிய அகழி மாதிரி ஒரு பெரிய ஏரி வந்து அதை சுற்றி வரப்போகுது. அந்த அளவுக்கு மிக வேகமாக அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது முடிஞ்சா மாத்திரை மன்றம் வந்து ஒரு குளிர்ச்சியான இதுக்குள்ள இருக்கும். அதான் உள்ளுக்குள்ளேயும் அதுல ஏசி இருக்கு. அதுவும் சோலார் பவர்ல தான் அந்த ஏசி சொல்லுவோம். அது மாதிரி அது பல விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி 12 தோட்டங்களும் உள்ளன. 12 அம்சத்துக்கு மதர் சொல்லியிருக்காங்க. அந்த தோட்டத்துல நின்னா யாரும் எந்த விளக்கமும் சொல்லாம நம்ம எந்த தோட்டத்துக்குள்ள இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்துட்டு நமக்கு பல குறியீடுகள். ஒரே நிமிஷம் பிரியமா, நீங்க வந்து நீங்களே கையில இந்த இது வச்சுக்கிட்டு இன்னைக்கு படிச்சதெல்லாம் படிக்க. மேட்டர் அண்ட் ஒரு பிசிக்கல் பிரெயின் வந்து இங்கிலீஷ்ல படிக்கிறத வந்து பேஜ் நம்பர் 294, second paragraph. Matter, okay, the yoga of integral knowledge, the object of knowledge. Matter and our physical brain and nerves and body are the field and foundation for one action of a vital force that serves to connect the self with the form of its works
and maintains them by its direct dynamism. The material movements are an exterior notation by which the soul represents its perception of certain truths of the infinite and makes them effective in the terms of substance. These things are a language, a notation, a hieroglyphic, a system of symbols, not themselves the deepest truth, truest sense of the things they intimate. இதோட உச்சரிப்பும் பார்ப்போம். Hieroglyphics, hieroglyphs. A picture or symbol used in hieroglyphic writing, something that suggests hieroglyph. Okay. அதோட நம்ம ஹைரோகிளிஃப்ல அது சொல்லுது, பட் அது ஓகே இதுல பார்ப்போம். அப்போ நம்ம வந்து ஹியரோன்னு படிக்கணும், ஹையரோன்னு படிக்கணும், ஹையர் பண்ண மாதிரி. ஸோ அதை சரியா படிச்சு நிறைவு செய்வோம். These things are a language, a notation, a hieroglyphic, a system of symbols, not themselves the deepest, truest sense of the things they intimate. ஸோ அதோட நிறைவு செய்வோம். இதோட அடுத்த புது பத்தியை நாளைக்கு நாம் ஆரம்பிப்போம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.